எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? குழந்தை பிறக்கிறது 10 மாசத்துல, ஆனா பிறந்த நாள் கொண்டாடும் போது கரெக்டா 1 வருஷம் ஆகுது. 12 மாசம் வேணும். 12 மாசம்? ஆமா. எப்படி? ஏன்னா இப்ப யாருமே நீ எங்க அப்பாவும் எங்க அம்மாவும். அப்பா வேணும்டா. எங்க அப்பாவும் நம்பிராஜ். நானா கவிரத்தேவன் போடணும்ல. நாவீரத்தேவன். நானாங்கிற வந்துருதா முகவரி. அப்ப அப்பாவுடைய விலாசம் போடணும்னா அப்பா 2 மாசம் சுமக்கிறாரு. அம்மா 10 மாசம். மொத்தம் 12 மாசம். 12 மாசம். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 12 மாசம். பிந்தைநாதம், பிந்துநாதம், பரநாதம், பராபரநாதம், அமரநாதம் ஐவகநாதம். விந்து வடிவமாக ஆணுடைய கருவில 2 மாசம். ஒரு நாள் பெண்ணின் தாயின் கருவறைக்கு போகுது. 3வது நாள் தைலமா இருக்கு. 7வது நாள் மலர்ந்திருக்கு. 30வது நாள் முழு பிண்டமாகுது. 2வது மாதம் தலை உண்டாகுது. 3வது மாதம் வயிறு உண்டாகுது. 4வது மாதம் முதுகெலும்பு உண்டாகுது. 5வது மாதம் பாதம் உண்டாகுது. 6வது மாதம் ஜீவன் உண்டாகுது. 7வது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகுது. 8வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தி ஆகுது. 9வது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகுது. 10வது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது. இதுதான் ஆன்மீக அங்க இருக்க கருத்து. அதுக்குள்ள அறிவியல் இருக்கு. 6வது மாசம் குழந்தைக்கு நினைவாற்றல் உயிர் வந்துருச்சா? வந்துருச்சு. 7வது மாசம் வளகாப்பு கொண்டாடணும். ஏன் வளகாப்பு கொண்டாடணும்? பொம்பளை பிள்ளைய மங்களகரமா குளிப்பாட்டி புத்தாடை உடுத்தி தலைக்கு பூச்சூடி அதுக்கு சந்தனம் பூசி வளையெல்லாம் மாட்டி புள்ள மகிழ்ச்சியா இருந்தா வயிற்றுல இருக்கிற புள்ள மகிழ்ச்சியா இருக்கும். அதனாலதான் தாய் தூங்குனா புள்ள தூங்கும். தாய் சிரிச்சா புள்ள சிரிக்கும். தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும். தாய் அழுதா வயிற்றுக்குள்ள புள்ள அழுகும். தாய் கோவப்பட்டா வயிற்றுல இருக்கிற புள்ள கோவப்படும். இதான் யதார்த்தம், இதான் உண்மை. அதனாலதான் 6வது மாதத்துல இருந்து 10வது மாசம் வரைக்கும் கருதுபோல புள்ளைய சுமக்கிற தாய்மார்கள் நம்ம நாட்டுல எவ்வளவோ வீர வரலாற்றுகள் உண்டு. அதை படிக்கணும், கோயில்களுக்கு போகணும், நல்ல சங்கீதம் கேட்கணும். அப்படியெல்லாம் கேட்டு படிச்சு காத்திருந்தால் கோயில்களுக்கு போயிருந்தா பிறக்கிற புள்ள சான்றோனாக பிறக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இங்க வீட்டுக்கு வீடு தொலைக்காட்சி பட்டின்னு ஒரு தொல்லையை கொடுத்து அதுல நாடகம்ங்கிற சீரியலை போட்டு தலையில கள்ள தூக்கி எப்படி போடுறதுன்னு அதையே பார்த்து அழுதுகிட்டு இருந்தா வயிற்றுக்குள்ள இருக்கிற புள்ள எப்படி சான்றோனா பிறக்கும்? நான் இனி நந்து பேயினி அக்கிருமா கொடுமைடா. சும்மா சொல்லி வைக்கல ஒவ்வொரு விஷயமும். நல்ல பட்டம் தவறுனா நட்டம் இல்லையா? மண்ணோட தரம் வளரக்கூடிய பயிர் காட்டும். நல்ல குடும்பத்தோட பிள்ளைன்னு எப்படி கண்டுக்கிறது? நடை உடை பாவனை வச்சு அவர் மைய அப்படி மாதிரியே கிடக்குறேன்.